துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையில் இந்த வருடத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக விளம்பருகின்றன. 12 ராசியில் நல்ல பலனை பெறும் ராசியில் ஒன்றாக துலாம் ராசியும் உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இந்த வருடம் முழுவதும் முழுமையாக விளம்பர போகிறார். சனி பகவானினுடைய அமைப்பு யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி பகவான் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக மாற்றிக் கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அமோகமாக சந்திக்கக்கூடிய வகையில் அத்தனை காரியங்களும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முற்பகுதியில் 9இல் வலம் வருகிறார் குரு. 9இல் குரு என்று சொன்னாலே அமோகமான நன்மை கிடைக்கும். அதே வேளையில் பிற்பகுதியில் கர்மத்தில் நுழைந்தாலும் உச்சபலம் பெறுகிறார். இறுதியில் லாபத்திலும் வலம் வர போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு 9, 10, 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் அமோகமான நன்மையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஆண்டாக அமைய போகிறது. சனி பகவானை விட சற்று கூடுதல் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வலம் வருகிறார். சனி குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் தான் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக கிடைக்கும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. 5இல் ராகுவும் லாபத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பல காரிய தடைகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதால் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இறுதியில் ராகு சுகஸ்தானத்திலும் கேது கர்மத்திலும் நுழைகிறார். பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே குரு சனி ராகு கேது என இந்த கிரகநிலைகள் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் அமோகமான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. மேலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன் உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. பெரும்பாலும் இந்த கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மாதத்தில் குறைந்தது ஒரு வெள்ளிக்கிழமையாவது விரதம் இருந்து துலாம் ராசிக்காரர்கள் மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்தால் நிச்சயமாக இந்த வருடம் அமோகமான ஆண்டாக அற்புதமாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.